இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மகா இங்க வீட்டில் வேலைக்காரி மாதிரி இருக்கிறதெல்லாம் சரியா வராது. ஏதோ கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ண வந்தா, நமக்கும் அந்த ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அப்போ ஓகே. ஆனா இதுவே நிரந்தரமாயிடக்கூடாதுல்ல. அவளுக்குன்னு ஒரு செல்ஃப் கமிட்மெண்ட் இருக்கணும். எஸ், நீ சொல்றது சரியா தான் தெரியுது. நான் அவளுக்குன்னு ஒரு வேலை ஏற்பாடு பண்றேன். நல்ல கம்பெனி, என் ஃப்ரெண்டோட கம்பெனி தான். அதுக்கு இவளுக்கு நல்ல சம்பளம் கொடுப்பாங்க, தங்க இடம் கொடுப்பாங்க, கேன்டீன்லயே சாப்பிட்டுக்கலாம். இவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இங்க வேலைக்காரியா இருக்கிறத விட அங்க நல்ல ஒரு ஒர்க்கிங் உமனா அவ வாழ்க்கையை அவளே பார்த்துக்கலாம். இதை சொல்லதான் உனக்கு கூப்பிட்டேன். திவ்யா, நீ என்ன சொல்ற? யூ ஆர் சோ கிரேட் திரு. எனக்கு கூட இது தோணவே இல்ல பாரு. அவ உன் வீட்ல உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா, அங்க பாதுகாப்பா இருக்கான்னு மட்டும் தான் நான் யோசிச்சேன். ஆனா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சுத்தமா நான் மறந்துட்டேன். சரி, ஒரு நிமிஷம் நீ மகா கிட்ட கொடு. மகா பேசு. மகா, திரு எப்படி யோசிச்சிருக்கான் பாத்தியா? சூப்பர்ல. நீ என்ன நினைச்சியோ அததான் திரு செஞ்சிருக்கான். நீ முன்னாடியே ஒரு தடவை சொல்லிருக்க, ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கக்கா, அதை செஞ்சு நான் பொழைச்சுக்கிறேன்னு. நான் அதை சுத்தமா மறந்துட்டேன். ஆனா திரு அவனாவே யோசிச்சிருக்கான். ஆக்சுவலி எனக்குமே ஒரு சின்ன கில்ட் ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அடைச்சு வச்சிருக்கோமே. இனிமே அந்த பிரச்சனை இல்ல. திரு சொன்ன வேலையை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் மகா. மகா, சந்தோஷம் தானே உனக்கு? நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ அந்த வீட்ல வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் செய்யறது எனக்கே பிடிக்கலதான். இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்ல. சரி, அப்ப நீ உடனே கிளம்பு. திரு சொல்ற அட்ரஸ்க்கு போ. இல்ல இல்ல, தனியெல்லாம் போக வேண்டாம். ரெடியாரு, நானும் திருவுமே உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வரோம். சரி, திரு கிட்ட போன் கொடு. சொல்லு திவ்யா. திரு, நீ ரெடியாரு, நாம ரெண்டு பேரும் கொண்டு போய் அவளை அங்க விட்டுட்டு வந்துடலாம். அதுவும் நல்ல ஐடியா தான். எனக்கு கூட தோணல பாரு. நான் ரெடி ஆயிடுறேன், நீ வா. மகா, மகா, சீக்கிரமா ரெடி ஆயிடு. சரிக்கா, நான் ரெடி ஆகுறேன். ஓகே, நான் போனை வைக்கிறேன். பாய். பாய்.